ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னடா லஞ்ச் பாக்ஸ்க்கு ரைஸை தவிர டெய்லியும் டிஃபனாக கொடுப்பீங்களான்னு நினைக்காதீங்க. வாரத்தில் 4 நாளைக்கு ரைஸ் தான் கொடுப்பேன். ஏதோ ஒரு நாளைக்கு மட்டும் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃபன் ஐட்டம் தான் கொடுப்பேன். அதுவும் எப்படி ஹெல்த்தியாக கொடுக்கறது அப்படின்னு திங்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் கொடுப்பேங்க. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் ராகி மாவில் சப்பாத்தி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2 கப்பு கோதுமை மாவும் 1 கப்பு ராகி மாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக சாஃப்டாக இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. ராகி மாவு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஆனால் கிட்ஸ் யாருமே ராகி மாவை சாப்பிட மாட்டாங்க. கூழ் காய்ச்சி கொடுத்தாலும் ராகியில் களி கிண்டி கொடுத்தாலும் எங்கள் வீட்டு கிட்ஸுக்கு அது பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு எப்படியாவது ராகி மாவை வாரத்தில் ஒரு நாளாவது ஆட் பண்ணி ஏதாவது ஒன்று சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி ராகி மாவில் நிறைய ரெசிபி பண்ணியிருக்கேன். வீடியோலையும் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ராகி மாவில் சப்பாத்தி பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே நான் முட்டைக்கறி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டைக்கறின்னு சொல்லலாம், முட்டை கிரேவின்னு சொல்லலாம். ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ்க்கு மட்டும்தான் நான் இது ரெடி பண்ணுறேன். ஸோ 2 தக்காளியை வாஷ் பண்ணி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஆனியனை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேங்க. குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் வணங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துக்கிட்டால் சீக்கிரமே வெங்காயம் வணங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ளேவருக்காக. இதில் நான் பச்சை மிளகாயெலாம் ஆட் பண்ணலை. பசங்களுக்கு கொடுத்து விடுறதுனால நான் மிளகாய்த்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா இருந்தது எங்கள் வீட்டில். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா மசாலாலாம் சுண்டி வர வரைக்கும் விட்டுட்டேன். நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குழம்ப நல்லா கொதிக்க விட்டுட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சந்தையும் முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். எப்போவுமே முட்டையை வாஷ் பண்ணிவிட்டு குழம்புல உடச்சி ஊற்றுங்க. ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் ஸ்லிப் ஆகி முட்டையோட தோல் குழம்புல விழுந்துடும். ஸோ அதனால் நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டு முட்டையை உடச்சி ஊற்றினா சேஃபாக இருக்கும். மூடி போட்டு திரும்பவும் ஒரு 2 மினிட்ஸ் நான் வேக விட்டேன். முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நான் மாவு எடுத்தால் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு பாலாட்டம் உருட்டி எடுத்து வச்சுட்டேங்க. நான் தோசைக்கல்லையும் வச்சுட்டேன் மீடியம் ஃப்ளேமில். அது ஒரு பக்கம் சூடாயிட்ருக்கும். அதுக்குள்ளே மாவை திரட்டியாச்சு. இந்த மாதிரி ப்ளைன் சப்பாத்தி மாதிரியும் போடலாம். நான் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஆயில் விட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி நான் மடக்கிட்டேங்க. இந்த மாதிரியே எல்லா மாவையும் நான் மடக்கி வச்சுக்கிட்டேன். கிட்ஸுக்கெல்லாம் எது சாப்பிட்ணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு சுத்தமாக தெரியாது. எல்லாத்து மேலேயுமே ஆசைப்படுவாங்க. எது கலர்ஃபுல்லாக இருக்குது, எது டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு மட்டும்தான் பார்க்குவாங்க தவிர்த்து இது ஹெல்த்தியாக இருக்கா, இது சாப்பிட்டா ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. எங்கள் வீட்டு கிட்ஸும் அப்படி தான். எது சாப்பிடவே கூடாது அப்படின்னா அதைத்தான் கேட்பாங்க, அதுக்கு தான் அடம் பிடிப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வெரைட்டியாக ஹெல்த்தியாக வீட்டில் எப்படி ரெடி பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசித்து ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் சப்பாத்தி மட்டும் இல்லை, பூரியும் பண்ணலாம். இன்னுமே சூப்பராக சாஃப்டாக வரும். நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்லேயுமே மிக்சிங் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் வெளியில் சாப்பிடாமல் வீட்லேயே கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். எல்லா மதருக்குமே மார்னிங் தூங்கி எழுந்தால் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன சமைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவோடு தான் எந்திரிப்போம்.
அது மட்டும் இல்லை, நம்ம நைட்டே என்ன சமைக்கணும்னு சொல்லி கிட்ஸ் கிட்ட கேட்டு அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம தூங்கவே போவோம். இந்த மாதிரி கிட்ஸோட சாய்ஸ் தான் இப்போ அதிகம். நம்மளோட சாய்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நம்ம எது செஞ்சு கொடுத்தாலும் கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து அனுப்புனா நமக்கு வந்து ஸ்டேட்டஸ்ஃபையாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் செய்கிறேன். என்னோடய வீடியோவில் எல்லா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் நான் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப எம்மியாக சாஃப்டாக ராகி மாவில் சப்பாத்தியும் முட்டை கறியும் பண்ணியிருக்கேன். இது வந்து டயட் ஃபாலோ பண்ணுறவங்க கூட சாப்பிட்லாங்க, டயட்டுக்குமே அவ்வளோ நல்லது. ஸோ நம்ம வெறுமை சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ராகி மாவையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது இன்னும் ஹெல்த்தியாக, இன்னும் நிறைய எனர்ஜியோட நம்ம டயட்டையும் ஃபாலோ பண்ணலாம், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸு மிச்சம் இருக்கவே இருக்காது. டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும், நமக்கும் டென்ஷனே இருக்காது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி கொடுங்க. நிறைய லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.